மாவட்டங்களில் 33 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விவசாயிகள் டோக்கனுடன் காத்திருப்பதாகவும் உழவர்களுக்கு திமுக அரசு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்து வரும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் வட மாவட்டங்களில் 33 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை. இதனால் டோக்கன்களுடன் விவசாயிகள் கடும் மன உளைச்சலோடு காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நெல் கொள்முதல் பிரச்சனை என்பது கடந்த 10-15 நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. பாமக இது சம்பந்தமாக தொடர்ந்து பல அறிக்கைகளை கொடுத்து வருகிறார்கள். காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த பிரச்சனை நடைபெறுகிறது என்று சொன்னால் வட மாவட்டங்களிலும் இந்த பிரச்சனை நீள்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடந்த 33 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாத காரணத்தால் நெல் கொள்முதல் நிலையங்களின் முன்பு உழவர்கள் இரவும் பகலுமாக காத்து கிடக்க வேண்டி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்களைப் போலவே திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் நடப்பாண்டில் நெல் உற்பத்தி அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அதை கொள்முதல் செய்வதற்கு போதுமான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்யவில்லை என்று அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். செப்டம்பர் மாத தொடக்கத்திலேயே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டாலும் கூட வடகிழக்கு பருவமழை உள்ளிட்ட காரணங்களை கூறி காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலே இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் பல நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் உழவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய டோக்கன்களுடன் இரவு பகலாக அவர்கள் காத்திருக்க வேண்டிய மோசமாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து உணவு படைக்கக்கூடிய கடவுள்களான உழவர்களை இத்தகைய கொடுமைகளை யாரும் இழைக்க மாட்டார்கள். தொடர்ந்து நல்லாட்சிக்கான எந்த இலக்கணத்தையும் கொண்டிராத திமுக அரசு இது போன்று விவசாயிகளை கஷ்டப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல எனவும் உடனடியாக அந்த விவசாயிகளை அழைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.